இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 வார்த்தைகள்: மனமாற்றம், செவி கொடுப்பவர், புறக்கணிக்கப்படுதல். மனமாற்றத்தை பற்றி இயேசு குறிப்பிடுகின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாற்றம் என்பது இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது ஏற்படுகின்றதாக இருக்கலாம், அனுபவங்கள் மூலமாக இருக்கலாம், நாம் செய்த தவற்றின் வழியாக நம்முடைய மனசாட்சி சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு கொடுக்கின்ற அறிவுரைகளாக இருக்கலாம். இன்னும் இதுபோன்று பல வாய்ப்புகள் நம்முடைய மனமாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை ஏற்று நம்முடைய மனமாற்றத்திற்கு உறுதுணை புரிகின்றோமா என்பதுதான். ஏனென்றால் பல நேரங்களிலே நான் செய்ததுதான் சரி, நான் எண்ணுவதுதான் சரி, நான் யோசிப்பதுதான் சரி என்ற ஒற்றை சிந்தனையில் இருக்கின்ற பொழுது பல நேரங்களில் பல தவறுகளை நாம் இழைப்பதற்கு அது காரணமாகிவிடுகிறது. ஆகவே இந்த மனமாற்றம் என்பது எனக்குரிய மாற்றம் மட்டுமல்ல. இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் புரிதலற்ற நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் அங்கே புரிதலை ஏற்படுத்துவதற்கு 2 விடயங்கள் தேவைப்படுகிறது. ஒன்று செவி கொடுப்பது, இன்னொன்று மனமாற்றம். ஆக அந்த 3 வார்த்தைகளையும் ஒன்றிணைவதை பாருங்கள். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் தேவை நீங்கள் செவி கொடுப்பது. இன்று எத்தனை நபர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிமார்களுக்கோ அல்லது உங்களுடைய கணவர்களுக்கோ செவி கொடுக்கிறீர்கள்? செவி கொடுத்தலை இன்று நாம் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அலைபேசியோடு பல மணி நேரம் உலாவிக் கொண்டிருக்கின்றோம், அளவலாவிக் கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதை பார்த்து இன்புறுகின்றோம். ஆனால் நம்மோடு யாராவது பேச வந்துவிட்டால் ஏதோ நமக்கு அதை பற்றி அவர்களை விட அதிகமான அறிவு இருக்கிறது அல்லது அவர்களை விட அதிகமான அனுபவம் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்திலே நாம் மற்றவர்களுக்கு செவி கொடுப்பதில்லை. செவி கொடுக்காதனால் என்ன நிகழ்கிறது? புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தை அந்த பெற்றோரை புறக்கணிக்க ஆரம்பித்து விடுகிறது. இது குடும்ப வாழ்வில் மட்டுமல்ல, மாறாக ஆன்மீக வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவனுக்கு செவி கொடுத்தால் அல்லது இறைவனை புறக்கணித்தால், இந்த செவி கொடுத்தால் என்ன நிகழ்கிறது? இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர முடிகிறது. ஆனால் நாம் இறைவனை புறக்கணிக்கின்ற பொழுது நாம் நம்மையே புறக்கணிப்பது போன்று. ஏனென்றால் அங்கே ஒரு ஸ்திரமான ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்வு உருவாகிறது. ஆக அடிப்படையிலே நாம் ஒரு சிந்தனையில் இருக்கின்றோம், அந்த சிந்தனை தவறான ஒன்றாக இருக்கிறது என்றால் அதை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும் என்பதுதான் இன்று நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. ஆகவே அதை சிந்தித்தவர்களாக ஆண்டவரிடத்தை ஒப்புக் கொடுத்து நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்திலே இந்த 3ம் இருப்பதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். ஒன்று, நாம் செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை புறக்கணிக்காதவர்களாக இருக்க வேண்டும். 3வது, மனமாற்றம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்பை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இயற்கையின் வாயிலாகவும் இறை வார்த்தையின் வாயிலாகவும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர். அவற்றை நாங்கள் உள்வாங்கியவர்களாக வாழ்ந்து உம்மை நேசித்து உம்மை அன்பு செய்து வாழவும், வழியாக அல்லது இங்கு எங்களோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் வழியாக அவர்களை அன்பு செய்து அவற்றின் வழியாக உம்மை நேசிக்கக்கூடிய ஆற்றலையும் அருளும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.